அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ராகி சேமியா தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட. நான் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதை செஞ்சுருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 1 ஸ்பூன் நெய் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிடுறேன். இது ஏற்கனவே வறுத்த சேமியா தாங்க, ராகி சேமியா. நான் இன்னொரு டைம் இருந்தாலும் லைட்டாக சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நான் வந்து இப்போ எடுத்துக்க போகிறேங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு உடையாது, நல்ல குழையாமையும் வரும். பாருங்கள், எல்லாத்தையும் அந்த நெய்யில் போட்டு நான் எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்றேன். போதுங்க, இந்த மாதிரி கைவிடாத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். அவ்வளோதாங்க, இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 50 கிராம் இருக்குங்க ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் நான் ஊற்றிருக்கேன். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் கடலைப்பயிர் போட்டிருக்கேன். நம்ம கடலைப்பயிர் போட்டு செய்யும்போது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே, இங்கே தாளிக்கிற பொருள் எல்லாமே நல்லா வதங்கினதும் 1 கப்பு ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம் இருக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் தான், ஸ்லைஸாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுடலாம். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கிறேங்க. ஒரு 2 பாக்கெட் போட்டு செஞ்சுருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காய தக்காளி வதங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு 1.5 டம்ளர் இருக்குங்க, ஒரு பெரிய டம்ளரால். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கண்ணாடி டம்ளர் தான். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் வந்து ஊற்றிடுறேங்க. ஊற்றிட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நான் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்குது. இந்த சமயத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிடுறேங்க. இந்த ராகி சேமியாவில் அவ்வளோ தூரம் இரும்பு சத்து இருக்குங்க. இந்த மாதிரி ராகி ஃப்ளேவரில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். ராகி மாவில் கூழு செஞ்சு சாப்பிட்லாங்க. கூழு ரெசிபிலாம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சேமியா எல்லாத்தையும் போட்டு நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த தண்ணியே நமக்கு போதும், அதுலேயே வெந்துருங்க. உங்களுக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்ட வேண்டாம். பாருங்கள், மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே பொல பொலன்னு வந்துருக்குங்க. நம்ம கொஞ்சம் கூட அழியாத இருக்கும். நல்லா இந்த மாதிரி சேமியா ரெசிபிலாம் செய்யும்போது நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து அழியாத வரும். நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு பழப்பலன் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சிடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. அப்படியே எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இதோட நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லாட்டி பொட்டுக்கடலை சட்னி கூட ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். நான் அப்படியே வெறுமனையாக தான் செஞ்சுருக்கேங்க. வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.